என்னன்னா எனக்கு எனக்கு அபினவ் முகுந்த பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு பக்கம் பாவமா இருக்கும். இப்போ கருண் நாயர் ஒரு சீசன் பண்றத சீசன் ஆஃப்டர் சீசன் பண்ண ஒரு பிளேயர் 30 வயசுல ரிட்டையர் ஆயிருக்காரு. ஆனா 10,000 ரன் மேல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அடிச்சிருக்காரு. அந்த அந்த ஏஜ்ல நேரா போய் இங்கிலாந்துல பிராட் ஆண்டர்சன் அவங்க பீக்ல இருக்காங்க லிட்டரலா. போய் ஆடணும். அப்படியுமே ஒரு 62 அடிச்சு எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. இப்ப ஷிகர் தவனுக்கு டெபு கிடைச்சது ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா இந்தியால. புரியுதா? அவர் ஒரு 187 அடிச்சாரு மொஹாலில. சோ அவருக்கு ஒரு டெபியூ இங்க கிடைக்கிறப்போ ஹி ஹேட் பெட்டர் சான்சஸ் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். ஆனா ஒரு பையனை, ஒரு சின்ன பையனை, ஒரு யங்ஸ்டரை வந்துட்டு இங்கிலாந்துல கொடுக்கறது எந்த அளவுக்கு கரெக்ட்? அப்படியே நீங்க சான்ஸ் கொடுத்து அந்த பையன் ஒரு 50 வருஷம் ப்ரூவ் பண்ணிருக்கானா அடுத்து அவனை நீங்க இந்தியாவில ஆட வச்சிருக்கணும்ல. அந்த மாதிரி சான்சஸ் கொடுக்கலையோ அப்படின்றது எனக்கு பர்சனலா எப்பவுமே தோன்ற ஒரு விஷயம். பட் அபி அண்ணா ஆக்சுவலி டிசர்வ்ஸ் ஆல் த கிரெடிட்ஸ் தட் இஸ் கெட்டிங் தீஸ் டேஸ். ஏன்னா அவரு என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பண்டிட் இன்னைக்கு, ஒன் ஆஃப் த பண்டிட்ஸ் இன் த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி பேனல், இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் தமிழ்.